வணக்கம். இப்போ நான் சமோசா செய்ய போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல பொடியா நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் வதங்கினா போதும். இதோட இந்த உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதுல கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருவோம். இப்போ வந்து நம்ம மைதா மாவை நல்லா பிசைஞ்சு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுறேன். எண்ணெய் காயிட்டோம். பாருங்க, இந்த மைதா மாவை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா சப்பாத்தி எப்போ ஊற்றுற பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றா அப்படியே ஒரு சப்பாத்தியை போட்டு கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சிருக்கேன். இந்த நீட்டு வாக்கில் நீட் சைஸில் பாருங்க, இதை மடிச்சிருவேன். அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைதா பேஸ்ட் வச்சுருக்கேன். அதை நம்ம இப்படி சுற்றி தடவிடலாம். பாருங்க, இப்படி வச்சு இப்படி நல்லா மடிச்சிடணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ரொம்ப போடக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் மூடுற அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வச்சுக்கலாம். பாருங்க, இப்படி மடிச்சாச்சு. இதை வந்து இப்படி பண்ணிட்டு இது நம்ம இன்னும் கொஞ்சம் மைதா பேஸ்ட் இப்படி வச்சுட்டு ஊற்றிடலாம். இதுக்கப்புறம் இதை நல்லா இப்படி உள்ள இது பண்ணிட்டு இதை வந்து இப்படி மடிச்சிடலாம். இதையும் வந்து லைட்டாக போட்டி விட்டுருலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு 4 செஞ்சுருவோம். பாருங்க, இப்படியே பண்ணிடலாம். இதுக்குள்ளே வச்சு வைக்கிறதுனாலும் இப்படியே வச்சு இந்த முனையை நல்லா இது பண்ணிட்டு இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்படி மடக்கிடலாம்.
நல்லா அப்படி மடக்கிட்டு இதை வந்து இப்படி ஒட்டி விட்டுருங்க. இந்த பக்கத்துலையும் இதை அப்படியே ஒட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் சுற்றி தடவிட்டாலும் பரவாயில்ல, இல்லை இந்த மாதிரி இந்த எடுத்துட்டாலும் பாருங்க இலகங்கள்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம். இது வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இப்படி இது நல்லா அப்படி பண்ணிட்டு பாருங்க. இல்லை நீங்கள் மிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா கூட நீங்கள் வந்து மிளகா தூளுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். பாருங்க இப்படி மடிச்சு வச்சு இதை வந்து இப்படி ஒட்டி விட்டுருங்க. இதுவும் லைட்டாக நீங்கள் உடனே செய்யும்போது வந்து சீக்கிரம் வந்து நல்லா ஒட்டிக்கும் மைதா மாவு. கொஞ்ச நேரம் இதை போட்டு லேட் பண்ணிங்கன்னா, இந்த திரட்டிட்டு இந்த சப்பாத்தி இதில் மாவை திரட்டி லேட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் காஞ்சி போயிடும். அதனால நீங்கள் வந்து உடனே செஞ்சுருங்க. இதே மாதிரி செஞ்சுட்டு வச்சிடலாம். ஸ்டஃபிங் வந்து நமக்கு வந்து மசாலா இந்த மாதிரி மசாலா இது வந்து நான் வந்து இது போட்டிருக்கேன். வெறும் உருளைக்கிழங்கு, வெங்காயம் அது மட்டும்தான் போட்டிருக்கேன். நமக்கு தேவை வந்து காய்கறிகள் எதுனா தேவைன்னா நம்ம வந்து கேரட்டு, பீன்ஸு, கோஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் வச்சு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இதே மாதிரி வேக வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் தள்ளிட்டு நல்லா ஊற்றி வச்சுக்கணும். சைஸ் பாருங்க, உடனே பண்ணணும் நல்லா அழகாக வருது. கரெக்டான சைஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இதுவாக வரும். இதையே நம்ம வந்து எக்கு கூட போட்டு இதே மாதிரி நம்ம எக் மசாலா ரெடி பண்ணி இதில் போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். வந்து நீங்கள் இப்போ இந்த மைதா மாவில் வந்து செய்கிறேன் நான். நீங்கள் வந்து உங்களுக்கு கோதுமை மாவுலையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். கோதுமை மாவில் செஞ்சால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்மளுக்கு இது கொஞ்சம் காஞ்சதுனால கொஞ்சம் வந்து ஒட்டுறதுக்கு லேட் ஆகுது. இல்லைன்னா ஃபஸ்ட்டு அந்த பச்சை மாவு உடனே திரட்டிட்டு செஞ்சிங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும். சீக்கிரம் ஒட்டிக்கும். இது ஒன்று போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷேப் கொஞ்சம் மாறி வந்துருக்கு, கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதனால இது வந்து ஈஸியான மெத்தட் ஆகிடுது. கீழே வச்சு மடிக்கிறத விட பூம்பு மாதிரி இப்படி செஞ்சுட்டு ஆறிடுச்சு. அதனால கையில் வைக்கிறேன். வந்து சூடாக இருக்கும்போது ஸ்பூனில் வச்சுருங்க. அப்படி வச்சு வந்து நான் இது ரெடி பண்ணிட்டேன். இது இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். நல்லா காஞ்சிருச்சு. இந்த கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து இந்த மைதா மாவை
இதை வந்து இப்படி வச்சு அமுக்கிடணும், இல்லைன்னா வந்து எண்ணெயில் போடும்போது புரிஞ்சு வந்துடும். பாருங்க, இந்த எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ்ல வந்துருச்சு ஃபர்ஸ்ட் செஞ்சது. அது அப்புறமா போட்டுறேன். வந்து சிம்ல வச்சு கருக விடாம எடுக்கணும். பாருங்க, உடனேமா திருப்பக்கூடாது, பிரிஞ்சுட்டு வந்துடாது. கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆன உடனே வந்து சிம்ல வச்சு அதுவும் எடுக்கணும். இதில் வந்து நீங்கள் இந்த மசாலா வந்து கரம் மசாலா போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கொஞ்சமாக பட்டை, சோம்பு, கொஞ்சம் கிராம்பு இதை அப்படியே பவுடர் பண்ணி அப்படியே அதில் போட்டுக்கலாம். இந்த கரம் மசாலா இல்லைன்னா அதை போடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சூப்பராகிடுச்சு பாருங்க, நல்லா வருது. இதெல்லாம் சொன்ன மாதிரி இதை வந்து முட்டையை வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி வேக வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி மசாலா ஸ்டஃபிங் வச்சு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த காய்கறிகள் வேறு ஏதாவது சேர்க்கணுன்னா கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் வந்து நல்லா பொடியாக நறுக்கிடணும். பொடியாக நறுக்கிட்டு என்கிட்ட ரொம்ப நேரம் வேக விட போகிறதில்ல, அதனால நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி லேசாக வதக்கிட்டு அதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வெறும் உருளைக்கிழங்கும் வெங்காயம் மட்டும்தான் அதை சேர்த்துருக்கேன். நான் உடனே இதை ஒரு கோதுமை மாவுலையும் நல்லா ரெடி பண்ணிக்கலாம், முருகலா வரும் நல்லா. பாருங்க, ரொம்ப கருக விடாம ஓரளவுக்கு அந்த நிறம் மாறினோன்னு எடுத்துடணும். அப்போதான் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு இந்த பிசு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சமோசா வாசனை சூப்பராக வருது. அப்புறம் இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு மணி சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா வந்து புதினா சட்னி சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு புது சமையலோடு நாளைக்கு சந்திக்கிறேன். பாய். சூப்பரான சமைச்ச ரெடி ஆயிடுச்சு.